श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां शताकृती लक्ष्मीं क्षीरसमुद्रराजधनयां श्रीरङ्गदामेश्वरीं दासीभूतसमस्तदेववनितां लोकैकदीपां कुरां श्रीमन्मन्दकटाक्षलब्धविभव ब्रह्मेन्द्रगङ्गाधरां त्वां त्रैलोक्यकुटुम्बिनीं सरसिजां वन्दे मुकुन्दप्रियां मातर्नमामि कमले कमलायधाक्षि श्रीविष्णुविष्कमलवासिनि विश्वमातः क्षीरोतसे कमलकोमलगर्भगौरी लक्ष्मी प्रसीद सततं ममदां शरण्ये सर्वे जनाः सुखिनो भवन्तु எல்லா ஜனங்களும் நன்னா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அக்ஷய திருதியை பற்றி பேசலாம்னு நினச்சிட்டு இருக்கோம். இந்த அக்ஷய திருதியை சைத்திர அமாவாசை அதிலிருந்து திதியை என்றைக்கு வரக்கூடியது. மேஷ மாதம் வருஷம் ஆரம்பிக்கிறச்சே மேஷ மாதம்தான் முதல்ல ஆரம்பம். அதில் வருடப்பிறப்பு பிறந்து அதுக்கப்புறமா சுக்லபக்ஷ திருதியை வருகிறதே அதுவே அக்ஷய திருதியை. இந்த அக்ஷய திருதியை என்றது ரொம்ப விசேஷம். அக்ஷயம் என்றால் அபிவிருத்தி, விருத்தியாகிறது. அப்பேற்பட்ட இது இந்த நாளில் நம்ம எதை ஆரம்பித்தாலும் அது விருத்தியாகும். வருஷத்தில் 2 நாள் ரொம்ப விசேஷம். அதில் இந்த அக்ஷய திருதியும் அதே மாதிரி விஜயதசமி நம்ம சொல்கிறோம் இல்லையா, நவராத்திரியில் 10வது நாள் சொல்லக்கூடிய விஜயதசமி அன்றைக்கும் ஆரம்பிக்கச்சே அது விருத்தியாகும். அதே மாதிரி இந்த அக்ஷய திருதியில் பலராம ஜெயந்தி, பலராமன் அவதாரம் பண்ண விசேஷமான நாள் இந்த அக்ஷய திருதி. அக்ஷய திருதியில் நம்ம எது ஆரம்பித்தாலும் அது விருத்தியாகும். ஒரு மந்திரோபதேசம் வாங்கிக்கணும்னா அக்ஷய திருதியில் வாங்கிக்கலாம். அந்த மந்திரோபதேசம் வாங்கினா அதுக்கு அவ்வளோ பலன் அந்த அக்ஷய திருதியில். இந்த அக்ஷய திருதியில் தான் திரௌபதி பஞ்சபாண்டவர்லாம் சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு அக்ஷய பாத்திரம்னு ஒரு பாத்திரத்தை வாங்குறான். அதை வச்சுட்டு தான் அவள் நல்லா காட்டில் இருந்த காலத்தில் உஜ்ஜீவனெல்லாம் பண்ணிட்டுருக்கான். அப்பேற்பட்ட அக்ஷய பாத்திரத்திலேருந்து அவர் ஒரே ஒரு இலையை எடுத்து கிருஷ்ணர் சாப்பிட்டதுனால அங்கே இருக்க துர்வாச மகர்ஷியெலாம் சாப்பிட வரேன்னு நினச்சவாளுக்கெல்லாம் வயிறு ரொம்பி சந்தோஷம் அடைச்சிட்டு அவளை பஞ்சபாண்டவரால் ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் இருந்த இடத்துலேருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவளாம் இது பண்ண அப்பேற்பட்ட விருத்தியாகக்கூடிய இந்த அக்ஷய திருதி. இந்த அக்ஷய திருதியில் இன்னொரு விசேஷமும் உண்டு. ரொம்ப எளிமையானவர் சுதாமர். அவர் யார்? குச்சேலர். இவருடைய கிருஷ்ணருடைய நண்பர். அவர் தன்னுடைய தாரித்திரம் நீங்கி விசேஷம் பெற்ற நாளும் இந்த அக்ஷய திருதியை தான். அந்த அவுல் எடுத்துன்னு போயிட்டு கிருஷ்ணரை பார்க்க போகிறார். அப்போது கிருஷ்ணர் அவருடைய ஏழ்மையை நினச்சிட்டு அந்த அவுலை வாங்கி சாப்பிட்ட உடனே அவளுடைய ஏழ்மை நிவர்த்தியாகி நல்ல விருத்தி ஆகிட்டார், நல்ல தனவான் ஆகிட்டார். அப்பேற்பட்ட குச்சேலனுக்கு உண்டான கஷ்டங்கள் போக்கியனாலும் இந்த அக்ஷய திருதியை தான். இந்த அக்ஷய திருதியை எல்லா இடத்துலையும் ரொம்ப விசேஷமாக கொண்டு வா. அதுவும் இந்த வருஷம் அக்ஷய திருதியை திங்கக்கிழமையில் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் திருதியை திங்கக்கிழமை ஃபுல்லாக திங்கக்கிழமை மத்தியானம் 2 மணி மட்டும் அந்த அக்ஷய திருதியினுடைய பலன் இருந்துருக்குது. 2 மணிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 மணி மட்டும் அந்த அக்ஷய திருதியை பூஜையை பண்ணலாம். அதில் எந்த விதமான தோஷங்களும் இல்லை. இந்த அக்ஷய திருதியில் என்ன பூஜை பண்ணலாம் அப்படின்னா, மகாலட்சுமியை வச்சு ஆராதனை பண்ணலாம். லக்ஷ்மி ஆராதனை பண்ணால் அவ்வளோ விசேஷம். குபேரப்பட்டணம்னு இருக்கக்கூடிய அழகாபுரியில் குபேரனுக்கு மகாலட்சுமி அந்த குபேர செல்வத்தெல்லாம் கொடுத்து பாதுகாக்க சொன்ன காலமும் அந்த அக்ஷய திருதி தான். அதனால தான் எல்லோரும் அக்ஷய திருதினா தங்கம் வாங்கணும், வெள்ளி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா. அப்பேற்பட்ட அந்த அக்ஷய திருதியை அன்றைக்கி மகாலட்சுமிக்கு உண்டான பூஜையை பண்ணால் லக்ஷ்மியினுடைய கடாட்சம் அவ்வளோ விசேஷம், அவ்வளோ ஐஸ்வர்யத்தை வரும் கொடுப்பா. இந்த அக்ஷய திருதி அன்றைக்கி எப்படி பூஜை பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப விசேஷமானது. ஒரு கலசம் ஒன்று வச்சுட்டு ஒரு வாழை இலையில் அரிசி, அது மேலே பூர்ண கலசம்னு சொல்லக்கூடிய
தீர்த்தம், தீர்த்தத்தில் ஏலக்காய், லவங்கம், ஜாதிகை, அது பச்சைக்கல் பூரம் இதெல்லாம் தீர்த்தத்தில் போட்டுட்டு ஒரு மாவளை கொத்து எடுத்து வச்சு அதுக்கு மேலே ஒரு தேங்காய் வச்சுட்டு அங்கே ஓம் மகாதேவியை ச வித்மகே விஷ்ணு பத்னியை ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத் லக்ஷ்மியை ஆவாகனம் பண்ணி அதில் லக்ஷ்மி ஆவாகனம் லக்ஷ்மியை தியாயாமி ஆவாகயாமின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி ஆவாகனம் பண்ணணும். அந்த மகாலட்சுமி வெறும் மகாலட்சுமியை மட்டும் இல்லை, விஷ்ணுவோட சேர்ந்த லக்ஷ்மி ஆவாகனம் பண்ணி அவருக்கு அர்க்கிய பாத்தியாச்சமனியங்கள் உபச்சாரங்கள்லாம் பண்ணிவிட்டு நம்மளால் முடிஞ்ச ஸ்லோகங்கள், மகாலட்சுமியை பற்றி தெரிஞ்ச ஸ்லோகங்கள், குபேரனை பற்றி தெரிஞ்ச ஸ்லோகங்கள் இதெல்லாம் சொல்லி அதை பூஜை பண்ணான்னா அவ்வளோ ஐஸ்வர்யம் வளரும், விருத்தி ஆகும். அப்போது என்னன்னா நம்ம ஆற்றுல இருக்கக்கூடிய தானியங்கள் எடுத்து அந்த அக்ஷய இதில் வச்சுக்கலாம். முன்னாடி சுவாமி முன்னாடி ஒரு கல், உப்பு, அரிசி, துவரம் பருப்பு இதெல்லாம் எடுத்து இந்த பெருமாள் முன்னாடி வச்சுட்டு அக்ஷயம்னா வளர்றது இல்லையா, அப்போது நம்மளுடைய குடும்பத்திலையும் ஐஸ்வர்யங்கள்லாம் நல்லா விருத்தி ஆகும். ஐஸ்வர்யம்ன்றச்சு எல்லாம் தனம், தானியம், பசும் பகும் பசும் பகுபுத்திர லாபம் சதசம்பத்சரம்னு சொல்லக்கூடிய தானிய அஷ்ட ஐஸ்வர்யங்கள் வளரும். அதனால் பெருமாள்கிட்ட அந்த ஐஸ்வர்யங்கள்லாம் வச்சுட்டு நமக்கு தெரிஞ்ச லக்ஷ்மியினுடைய ஸ்லோகங்கள், ரொம்ப தெரியலையான ஓம் மகாலட்சுமி நமஹ, ஓம் மகாலட்சுமி நமகன் அப்படின்னு ஒரு 108 வாட்டி நம் புஷ்பத்தினாலேயோ புஷ்பம் இல்லைன்னா குங்குமத்தாலேயோ இந்த அர்ச்சிக்கை பண்ணும் பொழுது லக்ஷ்மி ஆவிர்வாகம் ஆகி சந்தோஷத்தை கொடுப்பா நமக்கு எல்லாருக்கும் அந்த அக்ஷய திருதி அன்னியில். அதனால் அப்போது எல்லோரும் காயின் வாங்க முடியுமா, லக்ஷ்மி காயின் வாங்கி வச்சுருப்பா. சில பேர் சில்வரில் வாங்குவா, சில பேர் கோல்டில் வாங்குவா. ஏன்னா அது விருத்தி, எது நம்ம பண்ணுறோமோ அந்த நாளில் ஆரம்பிக்கிறது எதுவோ அது நல்லா வளரும், அக்ஷயமாட்டம் வளரும், விருத்தி ஆகும்ன்றதுனால அந்த நாளில் எல்லோரும் போயிடுறோம். அப்போது எல்லார் கையிலையும் தனம் இருக்கா அப்படின்னா அவெல்லாம் நம்ம கையில் இருக்கக்கூடிய காசு எடுத்து வச்சு சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டானதை பண்ணலாம். அப்போ என்ன பண்ணலான்னா, ₹1 காயின் எடுத்து வச்சுட்டோம், இல்லை ஒரு ₹11 காயின் எடுத்து வச்சுட்டோம், இல்லைன்னா ஒரு ₹101 எடுத்தோ அதை பெருமாள் திருவடியில் வச்சுட்டு லக்ஷ்மியினுடைய பாதத்தில் வச்சுட்டு என்னுடைய கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும்னாப்பா, அடுத்த வருஷத்தில் இன்னும் நல்லா விருத்தி ஆகணும்னு சொல்லி அதை எடுத்து பெருமாள் திருவடியில் வச்சுட்டு அங்கே லக்ஷ்மியிட்ட வச்சுட்டு அதை எடுத்து போயிட்டு நீங்கள் செலவு பண்ணாமல் சேர்த்து வைக்க கற்றுக்கணும். அதுவும் விருத்தி தான். தனத்தை எப்படி நம்ம எது பண்ணணும் அது விருத்தியாகும். அப்பேற்பட்ட விருத்தி அக்ஷய திருதி அன்னைக்கு கொடுப்பா. அங்கே பெருமாள்கிட்ட அக்ஷய திருதி அன்னைக்கு இன்னொரு விசேஷமும் உண்டு. என்னன்னா, அக்ஷய வடம்னு சொல்லக்கூடிய பித்ரு தேவதைகள்லாம் நீங்கள் கயாவுக்கு போனால் அங்கே அக்ஷய வடம்னு இருக்கும். அங்கே பித்ரு தேவதைகள்லாம் நம்மளை முன்னோர்கள்லாம் இருந்து ஆசீர்வாதம் பண்ணுவா. அப்பேற்பட்ட இதுக்கு நாம் இந்த நாளில் அக்ஷய திருதி அன்னைக்கு தயிர் சாதம் பண்ணி கஷ்டப்படுற ஜனங்களுக்கு அன்னதானம் பண்ணால் பித்ருக்களுடைய சாபங்கள்லாம் நிவர்த்தியாகி எல்லா விதமான க்ஷேமமும் கொடுப்பா. அப்போது எல்லா தேவதைகளும் பித்ரு தேவதைகளும் அனுகிரகம் பண்ணக்கூடிய விசேஷமான நாள் இந்த அக்ஷய திருதியை. அப்போ அக்ஷய திருதி அன்னைக்கு தயிர் சாதம் அன்னதானம் பண்ணலாம். கஷ்டப்படுறவளுக்கு நாம் செய்யக்கூடிய தானமாக இருக்கட்டும், தர்மமாக இருக்கட்டும், அது கஷ்டப்படுறவங்களுக்கு போய் சேர்றது தான். அதான் பாத்திரம் அறிந்து பிச்சை கொடுன்னு சொல்லுவாள் தெரியுமோன்னு. அது காரணமே என்னன்னா, பாத்திரம்னா வாங்கக்கூடிய பாத்திரம் இல்லை, அவனுடைய குணாதிசயங்கள், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய நல்லதுக்கு உண்டான நாம் கொடுக்குற திரவியம் அது நல்லதுக்கு போய் சேர்றதா, நாம் கொடுக்கக்கூடிய பொருள் நல்லவாளுக்கு போய் சேர்றதா, நாம் கொடுக்கக்கூடிய பொருள் நம்ம ஒருத்தர் பசிக்கு உண்மையான அன்னதானம் பண்ணுறோமா, பசியாக இருக்கிறவனுக்கு அன்னதானம் பண்ணுறது தான் விசேஷம். அப்போது கஷ்டப்படுறவாளுக பார்த்து அவளுக்கு அன்னதானம் பண்ணால் அந்த பித்ருதோஷங்கள்லாம் நிவர்த்தியாகி விருத்தியாகும். நம்ம எவ்வளோ நாள் பித்ருக்களை கண்டுக்காமல் இருந்துருப்போம், இது பண்ணியிருப்போம். இந்த அக்ஷய திருதி அது பண்ணும்பொழுது நம்மளுடைய வம்ச விருத்திகள்லாம் தடைப்பட்டு இருந்தால் அதெல்லாம் விருத்தியாகும். அப்போது பித்ருசாபத்தினால் ஏற்படக்கூடிய வம்ச விருத்தி, கல்யாண தடைகள் இதெல்லாம் இருந்ததுன்னா கூட இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு தயிர் சாதம் வாங்கி கொடுத்தாலோ, அன்னதானம் பண்ணாலோ, கஷ்டப்படுற ஜனங்களுக்கு அதை பண்ணாலோ அந்த சாபங்கள்லேருந்து நிவர்த்தி அக்ஷயமாட்டம் அந்த குடும்பத்தில் அடுத்தது கல்யாணம் நடக்கும், அடுத்தது குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும். அந்த குடும்ப விருத்தி ஆகிறதுக்கு உண்டானது இந்த அக்ஷய திருதியில் பண்ணால் அவ்வளோ விசேஷம். அதனால் எல்லோரும் அக்ஷய திருதியை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுங்க. லக்ஷ்மியுடைய ஆசை, அதுவும் இந்த வாட்டி திங்கக்கிழமையில் வந்திருக்கிறதுனால
ரொம்ப விசேஷம். காத்தால ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண பகவானுடைய நட்சத்திரமும் விஷ்ணுவுடைய நட்சத்திரமும், சந்திர சகோதரியை நமகான்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய நாளான திங்கக்கிழமையும், ஸோ லக்ஷ்மி நாராயணனாக சேர்ந்து அனுகிரகம் இருக்கிறதுனால லக்ஷ்மி நாராயணனை பூஜை பண்ணி நம்மளுடைய வீட்டில் நம்ம லக்ஷ்மி கிருதயம், லக்ஷ்மி நாராயண கிருதயம்னு அந்த ஒரு இது இருக்குது, பாராயணம் தெரிஞ்சவா அதை பண்ணலாம். புஸ்தகம் வச்சுன்னு படிக்கிறவா அதை படிக்கலாம். அதை படிக்கும் பொழுது என்ன ஆகும்னா, நமக்கு ஏற்பட கோர்ட்டில் இருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் கூட நிவர்த்தி ஆகும். நமக்கு சத்ரு உபாதைகள் இருந்தால் கூட அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். அந்த அக்ஷய திருதியில் அதை பண்ணலாம். அது அவ்வளோ விசேஷம். அதனால் அதை பண்ணி எல்லாரும் மேன்மேல் அபிவிருத்தியாகி லக்ஷ்மி கடாட்சத்தை பெறணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணதாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.